வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று நம்ம மார்க்கெட்டு ஒரு ஃபுல் டே வந்து ஃபால் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபுல் டே வந்து ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அதை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் இருக்கிறதோ இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்கிறதோ வந்து நார்மல் தான். பட் என்னென்னா நம்ம மார்க்கெட் வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து ஃபால் ஆனதுக்கு காரணம் வந்து பியூர்லி ப்ராஃபிட் புக்கிங் தான். வேறு ஒன்றும் பெரிய ரீசன் ஒன்றும் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எப்பவுமே யூஎஸில் ஏதாவது நெகட்டிவாக நடந்ததுன்னா அது நான் தொடர்ந்து அடுத்த நாள் நம்ம கேப் டவுன் ஆகும். ஆனால் நேற்று என்னவோ நம்மளை தொடர்ந்து அவங்க அது வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்த யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று அங்கே எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இப்போ இந்தியா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி அவங்க நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணி அவங்க பேரிஷ் ஆனாங்களா அப்படின்றதெல்லாம் தெரில, ஜஸ்ட் ஒரு ஃபன். பட் ஆனால் வந்து இன்றைக்கி இவ்வளோ வந்து கேப் டவுன் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட்டில் நேற்று ஒரு வேளை லாங் ஸ்டடல் வச்சுருந்தா கூட இன்றைக்கி காலையே வேலையை முடிச்சிருக்கலாம். நானே வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் கேப் டவுன் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்து நான் தான் நேற்று வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு ஓப்பன் பொசிஷன் இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியை தான் ஓடிஎம்மை வந்து நான் வந்து காலை செல் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ பாயிண்ட் ஃபாலோ ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த மணியே வந்து செல் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நடந்தது இன்ட்ராடேயில் இமீடியட்டாக வந்து இப்போ நம்ம சிபிஆர் பேஸ் பண்ணி சொல்லணும்னா இது வந்து கேப் டவுன் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறத பேட்டர்ன். அதாவது கேப் டவுன் ரிஜெக்ஷன் இல்லைனா கேப் அப் ரிஜெக்ஷன். ஒரு 100-150 பாயிண்ட் ஓப்பன் கேப் அப் ஆச்சுன்னா அது உடனே அன்றைக்கி வந்து அப்படியே செல் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி வந்து இது வந்து கேப் டவுன் ஆனது. அந்த கேப் டவுன் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கே வந்து கேப் டவுன் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா உடனே வந்து அந்த கேப் டவுனில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி தொடர்ந்து அதோடைய ப்ரீவியஸ் லெவலுக்கு போகிறது. ஆக்சுவலி இது வந்து பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு நல்லா நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று எங்கேருந்து ஃபாலோ ஆச்சோ அவ்வளோ பாயிண்ட்டு அப்படியே இன்றைக்கி ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் நிஃப்டி அந்தளவுக்கு ஆகலை. ஸோ நேற்று என்ன பேங்க் நிஃப்டி லூஸ் பண்ணிச்சோ அந்த பாயிண்ட் அப்படியே ரெக்கவர் பண்ணிச்சு. பட் இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த மாதிரி கேப் டவுனு நியர் எங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 ஓகேங்களா, இது R1. அந்த R1ல் வந்து ரிஜெக்ட் ஆன அங்கே வந்து ஓப்பன் பண்ணது தொடர்ந்து வந்து பை ஆயிடுச்சு. இதில் வந்து பேஸ்டான் நம்ம வந்து எங்கே வேணால் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் படி என்ட்ரி எடுத்து இங்கே இருந்தால் டுவர்ட்ஸ் சிபிஆர் போகும் அப்படின்றது ஒரு கால்குலேஷன். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சிபிஆரை பிரேக் பண்ணியே மேலே போயிடுச்சு. பட் நிஃப்டி வந்து வைடு சிபிஆர் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒன்றும் பிரேக் பண்ணலை. இதுதான் வந்து இன்ட்ராடேயில் நடந்தது. பட் நம்ம குரூப்பில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை க்ளீனாக இண்டிகேட் பண்ணியிருந்தோம் குரூப்பில். இந்த 20,960 இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர், இது பிரேக் பண்ணாமல் பேரிஷ் போகாதீங்க, இது பிரேக் பண்ணாமல் பேரிஷ் வியூ கிடையாது அப்படின்றதும் 21Kல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் இருக்குது. ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 21K வந்து சப்போர்ட்டு அப்படின்றதையும் நம்ம வந்து இது ரெண்டும் மட்டும் குரூப்பில் சொல்லியிருந்தோம். மேலும் வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேன்றதுனால நம்ம வந்து அதை தொடர்ந்து எதையும் சொல்லி குழப்ப விரும்பலை அப்படின்றதுனால இதோட வந்து நம்ம நின்றோம். பட் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிபிஆர் வரைக்கும் போகும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில், இன்றைக்கி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்னும்போது ஸோ அடுத்த ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து என்னென்னா நம்ம சொல்கிறதா இந்த ஃப்ரம் ஸ்விங் லோ டு இப்போ ஸ்விங் ஹைக்கு பார்த்தா இன்றைக்கி வந்து சப்போர்ட் எடுத்துக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,950 அந்த நியர் வந்து பார்த்திங்கன்னா 0.2 அப்படின்ற ஒரு லெவலு. ஸோ ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து இப்போதைக்கு இந்த லோ உடைக்காத வரைக்கும் அந்த 20,950 வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் ஃபர்தராக டவுன் சைடுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அதே மாதிரி 21,600 இதுக்கு வந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகி இருக்கு இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி முடிஞ்சது 255 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கேப்புக்குள்ளவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை கன்சாலிடேஷனாக தான் எடுத்துக்கணும் பண்ணணும் அப்புக்கு, இதை பிரேக் பண்ணணும் டவுனுக்கு. ஸோ இந்த 300+ பாயிண்ட் வந்து கன்சாலிடேஷன் ஜோன், இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் தான் மார்க்கெட்டு. மண்டே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ யூஎஸில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ன்ற சொல்லி எஃப்ஐயோட பொதுவான ஆக்டிவிட்டி என்னென்னா அவங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு இதோடு போனாங்கன்னா நியூ இயரெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த பீரியட் வந்து ஒரு கன்சாலிடேஷனாக தான் இருக்கும், வால்யூம் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் டியூஸ்டேலேருந்து நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. அந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மொமெண்டம் இல்லாமல் இதுக்குள்ளவே வந்து ட்ரேட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் பெருசாக இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம அடுத்தது வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த 2 லெவல் தான் இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸோ இதான் வந்து ஓவரால் வியூ நிஃப்டி வந்து. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.